மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு ராசியில் பிறந்தவருக்குமே ஒவ்வொரு மனிதருக்குமே ஒவ்வொரு விதி ஆண்டவர் எழுதிய விதி என்று இருக்கும். குறிப்பாக உங்களை படைத்த பிரம்மன் எழுதிய விதி என்றும், உங்களை காக்கக்கூடிய விஷ்ணு பகவான் எழுதிய விதி என்றும், உங்களை அழிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை படைத்த சிவன் பகவான் எழுதிய விதி என்றும் தனித்தனியே எழுதப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் முழுமுதற் கடவுளான விநாயக பெருமான் எழுதிய விதிப்படி துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய கிரக நிலைகள், கிரக மாற்றத்தை பொறுத்து, உங்களுடைய ராசியின் அமைப்பை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது, நிகழ்காலத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது, உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும், எதிர்காலம் எப்படி இருக்கும், உங்களுடைய தொழில் எப்படி இருக்கும், குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், பணம் குவிய என்ன பண்ணணும், கடன் பிரச்சனைகள் எல்லாம் எப்போது தீரும், எதை செய்யணும் செய்யக்கூடாது, எதிரிகளின் தொல்லை எப்போது ஒழியும் அப்படின்ட்டு உங்களின் ஒட்டுமொத்த ரகசியத்தையும் முழு ஜாதகத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றதையும், உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். மிக பெரும் அதிர்ஷ்டம் உங்களுக்காக காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஆளக்கூடிய குணமும் ஆன்மீக பலமும் அதிகமுள்ளவர்கள் தான் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள். உங்களுக்கு சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சாதகமாக இருக்கும்போது விலை உயர்ந்த வாகனங்களும் மின்னணு சாதனங்களும் வாங்குவீர்கள். கைமாற்றாகவும் கடனாகவும் வாங்கியிருந்த பணத்தை தந்து முடிப்பீர்கள். பல சவால்களை நீங்கள் முறியடிப்பீர்கள், சாதனைகளாக மாற்றுவீர்கள் என்பது முழுமுதற் கடவுளான விநாயக பெருமான் எழுதிய விதியாக இருக்கின்றது. உங்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் வெற்றியை கொடுக்கும். உங்களுடைய வீட்டில், அதாவது உங்களுடைய ராசிக்கு 7வது வீட்டில் ராகு பகவானும் கேது பகவானும் வந்து அமரக்கூடிய காலகட்டத்தில் கொழுப்பு சத்து நிறைந்த உணவுகளை தவிர்ப்பது நல்லதாக இருக்கும். எளிதில் செரிமானங்கள் ஆகும் உணவை உட்கொள்ளுங்கள். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பதும் நல்லது. அது மட்டுமல்ல, வெற்று தாளில் யாருக்கும் கையெழுத்து இட்டு கையொப்பமிட்டு சிக்கிக் கொள்ளாதீர்கள். புதிய நண்பர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபட வேண்டாம். கணவன் மனைவிக்குள்ளார ஈகோ பிரச்சனையால் சில பிரிவுகள் வரக்கூடும். எனவே விட்டு கொடுத்து போவது நல்லதாக இருக்கும். அரசாங்க விஷயம் சற்று தாமதமாகத்தான் முடியும். அது மட்டுமல்ல, அர்த்தாஷ்டம சனி காலத்தில் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வாகனத்தில் செல்லும்போது ஏற்படலாம். கைபேசி உபயோகித்து கொண்டு வாகனத்தை ஓட்டுவதோ அல்லது தலைக்கவசம் இல்லாமல் வாகனத்தை ஓட்டுவதையோ தவிர்க்க வேண்டும். சேமிப்புகள் கரையும். உங்களுடைய அடிப்படை குணம் மாறக்கூடிய நிலையும் உருவாகலாம். வீண் விவாதங்கள் வேண்டாம். வழக்கிலும் அவசரம் வேண்டாம். வழக்கறிஞரை கலந்து ஆலோசிப்பது நல்லதாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் 2வது வீட்டில் வந்து அமரும்போது சந்தேகத்தால் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீர்கள். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீடு களைகட்டும். பெரிய மனிதர்கள் மற்றும் பிரபலங்களின் நட்பு கிடைத்துவிடும். விலை உயர்ந்த தங்க ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகிவிடும். அறிவுபூர்வமாக பேசி எல்லோரையும் கவர்வீங்க. பிள்ளை பாக்கியம் இல்லையே, குழந்தை பாக்கியம் இல்லையே என்று அவதிப்பட்டவர்களுக்கு, கஷ்டப்பட்டவர்களுக்கு நல்ல செய்தி நிச்சயம் உங்களை தேடி வரும். அது மட்டுமல்ல, குரு பகவான் உங்களுடைய துலாம் ராசியில் ஜென்ம குருவாக அமரும்போது பொறுப்புகளும் வேலை சுமையும் சற்று அதிகரிக்கும். வியாபாரத்தில் குறைந்த லாபம் வைத்து விற்பதன் மூலம் வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க. அர்த்தாஷ்டம சனி காலத்தில் கூட்டு தொழிலை முடிந்தவரை தவிர்ப்பது மிக மிக நல்லதாக இருக்கும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளால் திணறுவீங்க. கண்டும் காணாமல் சென்று கொண்டிருந்த சக ஊழியர்களும் உங்களை மதிக்க தொடங்குவாங்க. உழைப்புக்கு ஏற்ற அந்தஸ்தை பெறக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும்.
சமய சந்தர்ப்பத்திற்கு தகுந்தாற்போல் பேசி ராஜதந்திரத்தால் சாதிக்கக்கூடிய அமோகமான திறமை துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கின்றது என்பது முழுமுதற் கடவுள் எழுதிய விதியாக உள்ளது. இனம், மொழி, மதம் என பாகுபாடு பார்க்காமல் அனைவருடனும் சகஜமாக பேசி பழகுபவர்கள், அடுத்தவர்களுக்கு உதவுபவர்கள்தான் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள். உங்களுடைய ராசிக்கு 12வது வீட்டில் சந்திர பகவான் வந்து நிற்கும்போது மிக மிக முக்கியமான பல சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். தவிர்க்க முடியாத செலவுகளும் பயணங்களும் உங்களை துரத்தும். உறவினர் மற்றும் நண்பர்களின் வீட்டு விசேஷங்களை நீங்கள் தான் முன்னின்று நடத்த வேண்டி வரும். உங்கள் குடும்பத்தினரை பற்றி மற்றவர்களிடம் குறைத்து பேச வேண்டாம். வெளிவட்டார தொடர்புகள் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் விரிவடையும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனைவருமே ஆதரவாக இருப்பதைப் போல் கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய செயலில் வெற்றி கிடைப்பதோடு லாபத்தையும் பார்ப்பீங்க. யோக பலன்கள் அதிகமாக கிடைக்கும் காலம்னே சொல்லலாம். திருமணமெல்லாம் கைகூடி வரும். கேது பகவான் எப்போதெல்லாம் உங்களுடைய 6வது வீட்டில் வந்து அமர்கின்றாரோ, ராகு பகவான் எப்போதெல்லாம் உங்களுடைய துலாம் ராசிக்கு 12வது வீட்டில் வந்து அமர்கின்றாரோ அப்போது எதிரும் புதிருமாக பேசிக்கொண்டிருந்த நீங்கள் ஒன்றாக சேரப்போறீங்க. கணவன் மனைவியாக இருந்தால் நல்ல உறவு இருக்கும். நண்பர்களிடையே நல்ல புரிதல் இருக்கும். உறவினர்கள் உங்கள் கூட வந்து நட்பு பாராட்டுவாங்க. மாத கணக்கில் தள்ளி போய் கொண்டிருந்த வேலைகளை எல்லாம் சிறப்பாக முடிப்பீங்க. கனவாக இருந்த வீடு வாங்கும் ஆசை இந்த காலகட்டத்தில் நிச்சயம் நிறைவேறும் என்று தான் சொல்ல வேண்டும். வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஜென்ம குருவாக குரு பகவான் ஜென்ம குருவாக உங்களுடைய ராசியில் அமர்ந்து 7வது இடத்துல சனி பகவானும் இருக்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டும். மஞ்சள் காமாலை, வாயு கோளாறால் நெஞ்சுவலி, சிறுநீரக தொற்று இதெல்லாம் வருவதற்கு உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. நடைப்பயிற்சி அவசியமாகின்றது. உங்களிடம் திறமை குறைந்து விட்டதாக சிலர் நினைத்து கொள்வாங்க. ஆனால் தக்க சமயத்தில் அவங்களுக்கு நீங்கள் பாடம் புகட்டி விடுவீங்க. மற்றவர்களுடைய பேச்சை கேட்டு மனைவியை சந்தேகப்பட்டு கொண்டிருந்தவர்கள் எல்லாம் மாறப்போறீங்க. இருவரும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போக போகிறீங்க. குடும்பம் சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் வங்கியில் உங்களுடைய கணக்கில் போதிய பணம் இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு காசோலையை தருவது நல்லதாக இருக்கும். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9வது இடத்துல வந்து மறையும் போது வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வாடிக்கையாளர்களின் ரசனையை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப முதலீடு செய்ய பாருங்க. உத்தியோகத்தில் நிம்மதியற்ற போக்கு எல்லாம் நிலவும். எதிர்பார்த்த சலுகைகளும் பதவி உயர்வுகளும் சற்று தாமதமாகுமே தவிர நிச்சயம் உங்களுக்கு கிடைத்துவிடும். புதிய பாதையில் பயணித்து புதிய நண்பர்களால் சாதிக்கக்கூடிய காலகட்டம்னு கூட இந்த காலகட்டத்தை நிச்சயம் சொல்லலாம். சேமிப்பு உயரும். தொடர் முயற்சிகள் வெற்றி பெறும். மெத்தன போக்கு வேண்டாம். நண்பர்களிடம் வாக்குறுதி கொடுக்காதீங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். உத்தியோக மாற்றமெல்லாம் உண்டாகும். பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து அவைகளில் இருந்து வருமானம் வரத் தொடங்கும். குழந்தைகளால் பெருமை அடைவீங்க. வீட்டில் அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும். வருமானம் படிப்படியாக உயரத் தொடங்கும். உங்களின் தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடிவிடும். உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் உதவி செய்து மகிழ்வீங்க. அரசாங்கத்தில் இருந்து கூட எதிர்பார்த்த சலுகைகள் தேடி வரும். வெளி வட்டாரத்தில் நல்ல பெயரை எடுப்பீங்க. இருப்பினும் சில போட்டி பொறாமைகளை சந்திக்க வேண்டியிருக்கலாம். ஒரு சிலருக்கு மூட்டுகளில் பிடிப்பு ஏற்படலாம். உடல் நலமும் மன வளமும் மேம்பட யோகா, பிராணயாமம் போன்றவற்றை அடிக்கடி மேற்கொள்ளுங்கள். ஆகார விஷயங்களில் கவனமாக இருக்கணும். பழைய கடன்களை திருப்பி அடைக்க தொடங்குவீங்க. உங்களுடைய நிதானமான பேச்சை அனைத்து இடங்கள்லையும் கடைபிடிக்கணும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் காலகட்டம்னு கூட சொல்லலாம். குரு பகவானும்
ராகு கேது பகவானும் உங்களுடைய 7வது வீட்டில் எப்போதெல்லாம் வந்து அமர்கின்றார்களோ செய்யும் தொழிலில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களும் ஒத்துழைப்பு தருவாங்க. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். வீட்டிற்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். உடன் பிறந்தோரும் உங்களின் நல்ல மனதை புரிந்து கொள்வாங்க. அவங்கக்கிட்ட அன்பாக நடந்து கொள்வீங்க. அவங்களாலையும் சில எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிட்டோம். சமுதாயத்தில் உங்களுடைய பெயர் அந்தஸ்து உயரும். செல்வாக்கும் சொல்வாக்கும் உயரும் காலகட்டமாக இது இருக்கும். பொறுமையுடன் உங்களுடைய கடமைகளை ஆற்றி நிச்சயம் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. உங்களுடைய திறமைகள் வெளிப்படப் போகின்றது. ஒரு சிலர் பழைய வீட்டை புதுப்பிப்பீங்க. வெளியில் கொடுத்திருந்த கடன்களும் வசூலாகிவிடும். பிள்ளைகளுக்கு தகுந்த ஆலோசனைகளை வழங்குவீங்க. முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுது அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனையை கேட்டு நடப்பீங்க. உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா பண வரவு சிறப்பாக இருக்கும். செலவினங்களும் சற்று கூடுதலாகத்தான் இருக்கும். நிறைய சுப செலவுகள் வந்து போகும். இருப்பினும் சற்று சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லதாக இருக்கும். வியாபாரிகள் திட்டமிட்ட முதலீடு, சரியான இலக்குகள் இதெல்லாம் மிகச்சிறந்த முறையில் செய்வீங்க. போட்டிகளை சாதுரியமாக சமாளித்து வெற்றி அடைவீங்க. விவசாயிகளாக இருந்தீங்கன்னா நீர்ப்பாசன வசதிகள் அதிகம் இருப்பதால் விளைச்சல் நன்றாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீர்ப்பாசன வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயம் வரும். பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்காக கூடுதல் செலவு செய்ய நேரிடலாம். கால்நடைகளால் லாபம் நிச்சயம் உங்களுக்கு உண்டு என்பதையோ சொல்ல வேண்டும். முழுமுதற் கடவுள் எழுதிய விதிப்படி சனி பகவானால் உங்களுடைய துலாம் ராசிக்கு ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கும். யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் அடிக்கும் என்றே சொல்ல வேண்டும். குடும்பத்தில் நிம்மதி பூத்து குலுங்கும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுடைய வீடு தேடி வருவார்கள். பழைய கால சண்டை சச்சரவுகள் பூசல்கள் எல்லாமே முடிவுக்கு வரும். வீட்டிலையும் வெளியிலையும் உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடிவிடும். செய்யும் தொழிலில் அனுகூலமான திருப்பங்களை காண்பீங்க. முடங்கி போன காரியங்கள் வெற்றி பாதையை நோக்கி செல்லும். குடும்பத்தில் தடைபட்டு போயிருந்த சுபகாரியங்கள் எல்லாம் நடைபெறும். திட்டமிட்ட வேலைகளில் உற்சாகத்தோடு செயல்பட்டு வெற்றி அடைவீங்க. குழந்தைகளை சரியான பாதையில் வழி நடத்துவீங்க. சமூகத்தில் புதிய பொறுப்புகளை எல்லாம் ஏற்று நடத்துவீங்க. போட்டி பொறாமைகளை சாதுரியமாக சமாளிக்கக்கூடிய யோகம் உங்ககிட்ட இருக்கின்றது. பிறரின் ஏளன பேச்சுக்கு தக்க பதிலடி கொடுப்பீங்க. அதே சமயத்தில் எவரிடமும் உரிமை எடுத்துக்கொண்டு அனாவசியமாக பேச மாட்டீங்க. எவருக்கும் கடன் கொடுப்பதோ உங்களுடைய பெயரில் கடன் வாங்கி கொடுப்பதோ கூடவே கூடாது. எந்த ஆவணத்திலும் கையெழுத்திடும் முன்பாக அதை முழுமையாக படித்து புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய இரகசியங்களை எவரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். செய்தொழிலை புதிய இடங்களுக்கு விரிவுபடுத்துவீங்க. உங்களின் வாழ்க்கை தரம் உயரும். அனைத்து செயல்களையும் அழகாகவும் நேர்த்தியாகவும் செய்து முடிப்பீங்க. சனி பகவானால் பொருளாதார வளம் உயர்வதற்கான வழியையும் பின்பற்றுவீங்க. தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பீங்க. அசையா சொத்துக்களை வாங்குவீங்க. சமூகத்தில் அந்தஸ்தான பதவிகள் உங்களை தேடி வரும். வெளியூர் வெளிநாட்டில் இருந்து மனதிற்கு இனிய செய்திகள் வந்து சேரும். புதிய வருமானத்தால் பழைய கடன்களை அடைத்து விடுவீர்கள். உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருக்கும். நண்பர்களுடன் சேர்ந்து புதிய முயற்சிகளை செயல்படுத்துவீங்க. உடல் சோர்வை கூட பொருட்படுத்தாது கடினமாக உழைப்பீங்க. அரசாங்கத்தில் இருந்து எதிர்பாராத உதவிகளை பெறுவீங்க. ஆன்மீகத்திலும் தெய்வ வழிபாட்டிலும் ஈடுபடுவீங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எப்பாடுபட்டாவது காப்பாற்றி கொள்ளும் காலம் சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார். உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த ஊதிய உயர்வை சனி பகவான் பெற்று கொடுப்பார். சக ஊழியர்களை உங்களின் அமைதியான அன்பான அணுகுமுறையால் கவர்வீங்க. சிலருக்கு குறுகிய கால பயணமாக வெளிநாடுகளுக்கு சென்று வரக்கூடிய யோகத்தை கூட சனி பகவான் கொடுப்பார் என்பது விநாயக பெருமான் எழுதிய விதி. எடுத்த காரியங்களில் வெற்றியை உங்களுக்கு கொடுப்பார். பெயரும் புகழும் உயர்வதற்கான வேலைகளை பார்ப்பார். அந்தஸ்து உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நிலையை உயர்த்துவார். முன்னேற்றமான பாதையை கொடுப்பார்.
பயணங்களால் நன்மை உண்டாக பார்த்து கொள்வார். உங்களுடைய வாழ்க்கையில் அனுகூலமான பல திருப்பங்களை கொடுப்பார். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்துவிடும். சுபகாரியங்களையும் வீட்டில் நடத்தி மகிழ்வீங்க. திருமணமாகாதவர்களுக்கு திருமண யோகம் கைகூடி வரும் என்றே சொல்ல வேண்டும். இப்படி பல நன்மைகளையும் சனி பகவான் அள்ளி கொடுப்பார். மேலும் ராகு கேது பகவான்கள் குரு பகவானாலும் சில நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நடந்தே தீரும். குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் அப்படின்றது நிச்சயம் பெருசாக ஏற்படாது. அப்படியே ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு சக்தியை உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்து ராகு பகவானும் கேது பகவானும் கொடுப்பார்கள். சகோதர சகோதரிகளும் உங்களுடைய நலனில் அக்கறை காட்டுவாங்க. செய்யக்கூடிய தொழிலில் புதிய நுட்பங்களை கற்றுக்கொள்வீங்க. உங்களுடைய புத்திசாலித்தனம் கூடும். பேச்சில் கண்ணியத்தை காப்பீங்க. அதே சமயத்தில் நேர் வழியில் எப்போதும் நடக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருப்பீங்க. உங்களுடைய கிரக நிலைகள், கிரக மாற்றம், குரு பகவானின் நிலை, சனி பகவானின் நிலை, ராகு கேது பகவான்களுடைய செய்கைகள் அப்படின்ட்டு உங்களுடைய வாழ்க்கையில் விநாயக பெருமான் எழுதிய விதிப்படி கிரக நிலைகளை பொறுத்து என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். துலாம் ராசிகள் பிறந்த அனைவரும் கிரக நிலைகளை பொறுத்து விநாயக பெருமான் எழுதிய விதிப்படி என்ன நடக்கும் அப்படின்ட்டு தெரிந்து கொண்டு வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.